எத்தனையோ இடங்களுக்கு சென்று பேசியிருந்தாலும், எத்தனையோ கூட்டங்களில் பேசியிருந்தாலும், எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருந்தாலும், தாய் வீட்டுக்கு வந்து பேசுவது என்பது உண்மையில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம்தான். ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். கூடங்குளம் போராட்டம் மிகவும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு தலைவர், நான் மதிக்கும் ஒரு தலைவர், தமிழ் தேசிய தலைவர், அவரை அழைத்து, நீ என்ன சும்மா பெரியார்னு பேசிகிட்டு இருக்கிய, பெரியார் இருந்திருந்தான்னா அணுலை ஆதரிச்சுப்பார் உனக்கு தெரியுமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் ஒரு நிமிஷம் யோசித்து, ஐயா, பொதுவாக அனுமானங்களுக்கு பதில் சொல்வதில்லை. இவர் இருந்தால் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருந்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதில்லை நாங்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்கின்றபடி பெரியார் இருந்திருந்து அணுலை ஆதரித்திருந்தால் நாங்கள் எதிர்த்துத்தான் நின்று இருப்போம், அதைத்தான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் என்று நான் பதிலாக சொல்லிவிட்டு நான் அவரோட இன்னொன்று கேட்டேன். சரிங்க, அவர் சொல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களே, அவர் சொல்கின்ற எல்லா விஷயமும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நான் கேட்டேன். உண்மையில் திராவிட இயக்கம் என்பது ஒரு தேங்கிய குட்டை நீர் அல்ல. காலத்துக்கேற்ற விளிம்புகளை சுமந்து கொண்டு, காலத்துக்கேற்ற விஷயங்களை சுமந்து கொண்டு ஓடும் வற்றாத ஜீவநதி என்பதை நிரூபிக்கும் வகையில் பெரியார் நூலக வாசகர் வட்டம் தன்னுடைய 2605வது நிகழ்வை இன்றைக்கு மிகவும் பொருத்தமாகவும் தேவைப்படுகின்ற தலைப்பான காலநிலை மாற்றம் மற்றும் எல்லினோ குறித்து ஒழுங்கமைத்திருப்பது உண்மையில் எங்களை போன்ற பெரியாரின் மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் தோழர் வழக்குரைஞர் வீரமர்த்தினி அவர்கள், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஜனார்தன் அவர்கள், வழக்குரைஞர் மணியம்மை அவர்கள், என்னுடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், நன்றியுரை ஆற்றிருக்கின்ற திரு வெங்கடேசன் அவர்கள் மற்றும் எல்லா தோழர்களும், இதில் நிறைய ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி என்ன சொல்ல முடியும், சத்யாசி நான் பேர் சொல்லி சொல்ல முடியும். இருந்தாலும் வந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் பூவுலகை நண்பர் சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலநிலை மாற்றம் தீவிரப்படுத்தும் எல் நீனோ என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, இன்னைக்கு இருக்கின்ற மனித இனம் தோன்றி ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு 3 லட்சம் ஆண்டுகள் வைத்துக் கொள்ளலாம். பல பேர் கேட்பாங்க, அந்த காலத்தில் அரசியல் இருந்ததா? அந்த காலத்தில் அரசியல் இருந்தது, அது சூழலியல் அரசியலாக இருந்தது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த காலவெளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியோட வயது பல கோடி ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கின்ற மனித இனம் ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றி ஒரு 3 லட்சம் ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் தோராயமாக. இந்த 3 லட்சம் ஆண்டுகள் மனிதன் முதலாக பரிணாம மாற்றத்தில் தோன்றிய ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்ததற்கான காரணத்தை இப்பொழுது ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கிறது. ஏன் மனிதன், அதாவது ஆதி மனிதன் ஏன் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறினான் அப்படிங்கிற விஷயத்தை பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு இப்பொழுது வெளியிட்டுள்ளது. அவன் வெளியேறதுக்கான முக்கியமான காரணம் அங்கு ஏற்பட்ட வறட்சி தான் என்பதை நிரூபிக்க முடிந்திருப்பதாக அந்த ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட் சொல்லுது. வறட்சி வருது, கடுமையான வறட்சி வருது, அங்கேருந்து பிரிந்து செல்கிறார்கள். மிகவும் குளிர்ந்த பகுதியாக அன்றைக்கு பூமி இருந்திருக்கிறது, கடல் உள்வாங்கி இருக்கிறது, நிறைய நிலப்பரப்புகள் புதிதாக விரிந்திருக்கின்றன. மானுட சிந்தனை என்பது தன்னை விரிவாக்கம் செய்து கொண்டே இருப்பதுதான் என்பது அடிப்படையில் மனிதர்கள் ஆங்காங்கே பிரிந்து சென்றிருப்பார்கள். காலங்கள் வறட்சி தீர்ந்த பிறகு, வறட்சி முடிந்த பிறகு ஒன்று கூடி புதிய புதிய நாகரிகங்களை உருவாக்கியிருப்பார்கள். இதுதான் அந்த ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ 3 லட்சம் ஆண்டுகளை தான் இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கும். அதில் நான் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில், அதில் கடந்த 10,000-11,000 ஆண்டுகளாகத்தான் மனிதன் உற்பத்தி, விவசாயம் என்கிற உற்பத்தியை கண்டறிந்து, உற்பத்தியை நம்ம 10,000 வருஷமாக தான் தெரியும், அது விவசாயம் 10,000 வருஷம் தான் கண்டுபிடிச்சோம். ஒரு உற்பத்தியை செய்து விவசாயத்தை கண்டறிந்து ஒரு இடத்தில் வாழ்ந்து குலங்களாகி குடிகளாகி அரசாகி, இன்றைக்கு மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுதில்ல, மாடர்ன் பொலிட்டிக்கல் நாலேஜ் சிஸ்டம் சொல்லுதில்ல, மாடர்ன் நேஷன் ஸ்டேட் சொல்லுதில்ல, இந்த மாடர்ன் நேஷன் ஸ்டேட் உருவாருக்கு ஒற்றை காரணியாக இருந்தது புவியின் சராசரி வெப்பநிலை +1லேருந்து -1 இருந்தது தான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக +10 போகும், -10 போகும். ஒரு இடத்தில் வாழ்ந்து விவசாயத்தை செய்து குலங்களாகி குடிகளாகி அரசாகி மாநிலங்களாகி நாடுகளாகி ஆயிருக்க முடியாது. அப்போ இந்த உலகம் இன்றைக்கு இருக்கின்ற மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டாக உருவாக்கான ஒற்றை காரணம் என்பது இந்த புவியின் சராசரி வெப்பநிலை +1லேருந்து -1க்குள்ளே வேரியானது தான்.
அது மாதிரிலாம் +10 -10 வரைக்கும் போகும். 8 கோடி ஆண்டு, 3 லட்சம் ஆண்டு, 10,000 ஆண்டு, இந்த மூன்றை நாம் நினைவில் கொள்வோம். பூமி தோன்றிய கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றிய 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக, விவசாயத்தை கண்டறிந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ற இந்த 3 விஷயங்கள் நான் நினைவில் கொள்வோம். நினைவில் வச்சுக்கிறோம். இந்த பூமி பனிபடர்ந்த பிரதேசமாக இருந்துச்சு. பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக இந்த பூமி பனிபடர்ந்த பிரதேசமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம மாற்றத்தில் உயிர்கள் தோன்றின. கடைசியாக தோன்றின உயிரினம் மனுஷன். இது நமக்கு நம்முடைய எவல்யூஷன் தியரியில் நமக்கு தெரியும். கடைசியாக தோன்றின உயிரினம் தான் மனிதன். ஆனால் தான் சலீம் அலி அவர்கள் அழகாக சொல்வார், இந்தியாவின் பறவைகள் சலீம் அலி அவர்கள் அழகாக சொல்வார், மனிதர் இல்லா உலகத்தில் பறவைகள் வாழலாம், ஆனால் பறவை இல்லா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாதுபார். ஏன் பறவை இல்லா உலகத்தில் மனுஷனாக வாழ முடியாதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற பூச்சி இனங்கள்லாம் நம்ம சாப்பாட்டை அழிச்சிடும். பறவைகள் இந்த பூச்சிகளை சாப்பிட்டு உட்கொண்டு ஒரு சமநிலையை ஏற்படுத்தி நமக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லைனா தோழர்களே, மனிதனால் 4 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது. தேனீக்கள் தான் நம்முடைய உணவில் 75% உணவை மரகந்த சேர்க்கை செய்கின்றன. மரகந்த சேர்க்கை நடைபெறாவிட்டால் பூ பூத்து காயாகி கனியாது நடக்காது, நமக்கு உணவு கிடைக்காது. அப்போ எல்லா உயிரினமும், இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உயிரினமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இயங்கக்கூடிய உயிரினம் தான் கடைசியாக தோன்ற மனிதன் உட்பட. ஆனால் இந்த 8 கோடி 3 லட்சம் 10,000 என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் கடந்த 200 ஆண்டுகளில், நான் இன்னொரு சேர்த்து சொல்ல, இந்த உலகத்தில் உயிர்கள் தலைத்து வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். வெப்பம் இல்லைன்னா உலகத்தில் உயிர்கள் வாழ முடியாது. இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் பல்லுயிரினம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, இந்த பகுதியில் தான் பல்லுயிரம் அதிகமாக இருக்கும். வட துருவத்தில் பல்லுயிரம் இருக்கும், பயோடைவர்சிட்டி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கின்ற ஒரு செழுமையான செழிப்பு மிக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் அங்கே இருக்காது. அப்போ இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். எப்படி தோன்றுச்சு இந்த உயிரினங்கள்? சூரியனோட வெப்பத்தை பரிணாம மாற்றத்தில் பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிறகுதான் வெப்பம் அங்கே வந்துச்சு. பனி உருகி உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலப்பரப்பாக பூமி மாறுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் தோன்றிதான் கடைசியில் மனுஷன் தோன்றினான். ஆனால் கடந்த 200 ஆண்டுகளில் நீங்கள் ஞாபகம் ஏன் இந்த டைமில் நான் சொல்கிறேன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகள், 3 லட்சம் ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள் விவசாயம் கண்டறிந்து 200 ஆண்டுகள், இந்த காலவழி நாம் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 200 வருஷமாக எந்தெந்த பொருட்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ, அதாவது அழகாக தமிழில் சொல்வோம், புதை படிம எரிபொருள் சொல்வோம், ஃபாசில் ஃபியூயல்ஸ் சொல்வோம். இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்ங்கிறது என்னது? நிலக்கரி, எரிவாயு, யுரேனியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் புதை படிம எரிபொருள். இவை எப்படி உருவாச்சு? கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து மக்கி போன விலங்குகளும் தாவரங்கள் தான் இப்பொழுது நாம் பார்க்கின்ற நிலக்கரியும் இயற்கை எரிவாயு போன்ற புதை படிம எரிபொருட்கள். இவையெல்லாம் கார்பன். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மக்கி போய் கார்பனாகி, கோலாகி, நேச்சுரல் கேஸ் ஆகி, இன்னும் பல்வேறு கனிமலாக உருவெடுத்தது இந்த புதைப்படிம எரிபொருள் தான். இந்த புதைப்படிம எரிபொருளை எடுத்து எரித்து வளிமண்டலத்தில் சேர கார்பன் சேர சூரியனோட வெப்பத்தை பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. இன்னும் அதிகமாக கொஞ்சம் வெப்பம் வேணும். ஆனால் அந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா, சூரியனோட வெப்பத்தை திரும்பி சூரியன் நோக்கி, அட்மாஸ்பியர் நோக்கி, அண்டம் நோக்கி போகாமல் தடுத்து இந்த பூமியின் வெப்பத்தை அதிகரித்தது தான் நாம் ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங், தமிழில் புவி வெப்பமாதல்னு சொல்கிறோம். இந்த புவி வெப்பமாதல் தான் இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய பல்வேறு காலநிலை நிகழ்வுகளுக்கு, துயரங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, வெதர் சீசன் ஒன்றுனா கிளைமேட் வேறு. பருவநிலை என்பது இப்பொழுது குற்றாலத்தில் இன்னைக்கு மழை பெய்யுதா, குற்றாலத்தில் சீசன் எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் சீசன் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு, அவ்வளோதான். ஆனால் காலநிலை என்பது ஒரு 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளில் குற்றாலத்தின் காலநிலை எந்த அளவுக்கு மாறி உள்ளது என்பதை சொல்வதுதான். பருவநிலை வேறு, காலநிலை வேறு. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் பருவநிலை மாற்றம் எழுதுறாங்க. பருவம் என்பது ஷார்ட் டேர்ம், காலநிலை என்பது லாங் டேர்ம்.
அப்போ இந்த புவிவெப்பமாதலால் இந்த இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை மாற்றங்களை நாம் காலநிலை மாற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது? எதையும் புதுசாலாம் உருவாக்கல. காலநிலை மாற்றம் எதையும் புதுசாலாம் உருவாக்காது. புதுசாக யோசித்து ரூம் போட்டலாம் காலநிலை மாற்றம் எதுவும் உருவாக்காது. எல்லா நிகழ்வுகளையும் தீவிரமாக்கும், ஒரு நிகழ்வுக்கும் இன்னொருவருக்குமான இடைவெளியை சுருக்கும் காலநிலை மாற்றம். ஒன்று இருக்கிற டிசாஸ்டர்ஸை இன்டென்சிஃபை பண்ணும், தீவிரமாக்கும். ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்கும் இடையே உள்ள கால வெளியை சுருக்கும் காலநிலை மாற்றம். இந்த ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கணும். எதையும் புதிதாக உருவாக்காது. என்ன செய்யுது காலநிலை மாற்றம்? ஒரு வாரத்துக்கு முன்பாக உலகத்திலே மிக அதிகமாக வெப்பமாகி வரக்கூடிய கண்டம் ஐரோப்பிய கண்டம். உலகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற கண்டங்கள் 1.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சராசரி வெப்பத்தை விட 1.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்தால் ஐரோப்பா கண்டம் 2.6 டிகிரி செல்சியஸ் கூடுது. 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக கூடுது. பிரான்ஸ் நாட்டில் வெப்பம்னா என்னன்னு தெரியாது. 44.5 டிகிரி செல்சியஸ் பிரான்ஸில் நினைத்து கூட பார்க்க முடியாது. ரோட்டில் சுருண்டு விழுந்து சாகிறாங்க மக்கள். வெப்பம் தாங்காமல் நீர்நிலையில் போய் குதிக்கிறாங்க. வாட்டர் பாடிஸில் போய் ஒன்று வெப்பம் அதிகமாக இருக்குது நீருக்கும், இன்னொன்று குதிக்கக்கூட இடத்துல குதிச்சிடுறாங்க. அந்த நீரில் குதித்து மட்டும் 4 நாட்களில் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நண்பர்களே. பிரான்ஸ் நாட்டில் ஐரோப்பா முழுவதும் 1800 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த 15 நாட்களில் மட்டும். ஐரோப்பாவில் மட்டும் 2 வாரங்களுக்கு முன்பாக 3 வாரங்களுக்கு முன்பாக தெலுங்கானாவில் வெப்பலைகளால் 40 பேர் உயிரிழந்தார்கள். 2018ஆம் ஆண்டு இதை பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கேன். பொதுவாக கேரளாவின் மழைப்பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும் கேரளாவில். இந்த 3000 மில்லிமீட்டர் மழை எப்போ பெய்யும்னா மே கடைசியிலேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் இந்த மழை பெய்யும். 2018ஆம் ஆண்டு அங்கே இருக்கின்ற ஒரு தேவாலயத்தில், ஒரு சர்ச்சில் 2 சவப்பெட்டிகள் வச்சுருந்தாங்க. அந்த சவப்பெட்டிகளில் ஒரு சின்ன பிள்ளை அலேக்கா, இன்னொரு சின்ன பிள்ளை அனேகா. ஒருத்திக்கு வயது 12, இன்னொருத்திக்கு வயது 8. 8 வயதிலும் 12 வயதிலும் உயிரிழப்பதற்கான காரணம் என்ன? கேரளாவின் மழைப்பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழை, 300 சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக. மார்ச் கடைசியில் ஆரம்பித்து அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் பெய்யும். ஆனால் காலநிலை மாற்றத்தால் அந்த ஆண்டு 1500 மில்லிமீட்டர் மழை 4 நாட்களில் பெய்து கொட்டியது. 4 நாளை கொட்டி தீர்த்துருச்சு. இந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். அண்ணன் தம்பி 2 பேரும், அவர் மனைவிகள் 2 பேர் சேர்த்து 5 பிள்ளைகள். மொத்தம் 9 பேர் வீட்டில். அந்த கிராமத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்தில் இந்த வீடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டன. இந்த வீட்டில் இந்த பெண்களும் ஆண்கள் வெளியே வேலைக்கு போயிருப்பாங்க. ஒருத்தர் பெயிண்டர், ஒருத்தர் கார்பெண்டர் வேலைக்கு போயிருப்பாங்க. இந்த பெண்களும் அந்த பக்கத்து வீட்டில் பெரிய 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 ஆண்களும் சேர்ந்து 3 பிள்ளைகளின் உயிருடன் மீட்டு விடுவார்கள். இன்னும் 2 பிள்ளைகளை மீட்க முடியாது, தேடவும் முடியாது. வேலைக்கு போன கடவுள்களுக்கு தகவலும் சொல்ல முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு, கம்யூனிகேஷன் கட்டு. என்னத்தையோ பிடித்து மறுநாள் காலையில் அந்த 2 ஆண்களும் கணவன்மார்களும் வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா 3 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. அவங்க பதவிப்பாருவாங்க. எங்கள் 2 பிள்ளையை காணும் கேட்பாங்க. எல்லோருமாக சேர்ந்து தேடுவார்கள். ஒரு பிள்ளை சின்ன முனங்களுடன் மீட்கப்படுவாள், இன்னொரு பிள்ளை உயிரற்ற சடலமாக மீட்கப்படுவாள். முனங்களுடன் மீட்கப்பட்ட பிள்ளையை மருத்துவமனை கொண்டு போக முடியாது, ஏனென்றால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு. அவரும் உயிர் துறப்பாள். அந்த இருவரையும் சடலமாக வல்லப்புறத்தில் உள்ள தேவாலயத்தில் வாசலில் வைத்து உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு அந்த குடும்பம் முடிவு செய்தது, இரவு உறங்கும் பொழுது அந்த 5 பிள்ளைகளும் ஒன்றோடு கட்டிப்பிடித்து உறங்குமாம். ஆனால் இந்த 2 சவப்பெட்டிகளையும் ஒரே சவக்குழிக்குள் அடக்கம் செய்வது முடிவு செய்து அடக்கம் செய்தார்கள். அந்த மழைப்பொழிவில் மட்டும் கேரளா 450 பேரை இழந்தது. தோழர்களே, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொருட்சேதம் ஏற்பட்டுச்சு கேரளாவிற்கு. 2017ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும், பெண்குயின்களில் அடுத்த தலைமுறை பெண்குயின்களை ஈண்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எம்பரர் பெண்குயின்களுக்கு உண்டு. அந்த பருவகாலம் வந்தவுடன் நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள் வரிசையாக நிற்கும். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கில் நிற்கும். அந்த பெண்குயின்கள் அடுத்த தலைமுறை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தவுடன், பருவகாலம் வந்தவுடன் அண்டார்டிகாவோட பகுதிக்கு போகும். இது இன்றல்ல நேற்றல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பகுதிக்கு போய் அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகளை ஈண்டெடுக்கும். அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகள் பிறந்து தவளவோ நீந்தவோ கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த எம்பரர் பெண்குயின்கள் மறுபடியும் தங்கள் வாழ்விடங்களுக்கு வரும். இதுதான்
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு அதே மாதிரி 25,000 எம்பரர் பென்குயின்கள் அந்த பகுதிக்கு சென்றன. அடுத்த தலைமுறை பென்குயின் குட்டிகளை ஈண்டெடுத்தன. ஆனால் அடுத்த தலைமுறை பென்குயின் குட்டிகள் தவளவோ நீந்தவோ கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் இருந்த பனிப்பாறைகள் உருகியதால் அந்த 25,000 பென்குயின் குட்டிகளும் மரணித்து போயின. அதுக்கு அடுத்த ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுச்சு. உண்மையில் தூக்கி போட்டது இருக்கலாம். அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, பென்குயின் என்கிற இனமே தன்னுடைய அடுத்த தலைமுறையை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அச்சப்படுகிறோம் சொல்லிச்சு. அந்த அறிக்கை சொல்லிச்சு, ஒரு உயிரினம், ஒரு ஸ்பீஷிஸ் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக அச்சப்படுகிறோம் சொல்வதை விட இந்த உலகத்திற்கான அறைகூவல் என்னதாக இருக்க முடியும்? அடுத்த சில ஆண்டுகளில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதே நிலை தொடர்ந்தால், இப்பொழுது நாம் வெளியிடக்கூடிய கார்பனை உமிழ்ந்து கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்ந்தால் வருகின்ற 2050 2080க்குள்ளாராக இந்த உலகத்தில் பென்குயின் என்கிற இனமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறது ஒரு ஆய்வறிக்கை. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, நமக்கு எதுக்கு அண்டார்டிகா, நமக்கு எதுக்கு கேரளா? தமிழ் தாய்நிலத்தின் தலைநகரத்துக்கு வருவோம், சென்னை. டிசம்பர் 1, 2, 3, 2015 வரலாறு காணாத மழைன்னு நாம் சொன்னோம். 49.5 சென்டிமீட்டர் மழை டிசம்பர் 1 என்று பெய்தது. இங்கே டிஃபென்ஸ் காலையில் மேஜர் வெங்கடேசன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இந்திய ராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர். அவரும் ஒரு மனைவியும் ஒரு பழைய காலத்து வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த வீடு பழைய காலத்து வீடு. ஸோ படிக்கட்டு வந்து வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே படிக்கட்டு கிடையாது. திடீரென்று மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. அரசு வழக்கம் போல் மின்சாரத்தை துண்டிக்கிறது. 2015 நடந்துச்சு, நமக்கு தெரியும். அரசு வழக்கம் போல் மின்சாரத்தை துண்டிக்கிறது. அந்த கணவனும் மனைவியும் மின்சாரம் இல்லாததால் சாவியை தேடி வெளியே வர முடியல. சாவியருக்கு தெரியல அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே இருப்பது என்று முடிவெடுத்துட்டார்கள் நினைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே வருகிறது. அவர் அதை அந்த அந்த தரையை முழுவதும் மூழ்கடிக்கிறதுக்கு முன்பாக டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, அந்த உணவு மேசை மேல். அதையும் தண்ணீர் நிரப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைனிங் டேபிள் மேலே சேரை போட்டு அந்த சேர் மேலே ஏறி நின்றுருக்காங்க. மறுநாள் காலையில் இந்திய இராணுவத்தின் துணை இராணுவ படையினர் வந்து மேஜர் வெங்கடேசனும் மனைவியும் சடலமாக மீட்கும் வரை அவருக்கு தெரியாது எல்லைகளில் எதிரிகளின் குண்டுகளுக்கு போகாத தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் போகும் என்று. 1000 பேர் உயர்ந்தோம். அரசு சொல்கிற புள்ளிவரம் அல்ல. 1000 பேர் உயர்ந்தோம். 1,00,000 கோடி பொருட்சேதம் அந்த ஆண்டு மட்டும் சென்னைக்கு. 1,00,000 கோடி. எனக்கு தெரியும், அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலும் கிண்டி தொழிற்பேட்டையிலும் எத்தனை சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டன அந்த ஒரு வெள்ளத்தான் என்று தெரியும். ஒரே ஒரு வெள்ளம் தான். ஒட்டுமொத்தமாக சேர்த்து விட்டது எஸ்எம்இ செக்டரை. அதன் பிறகு டிமானிட்டைசேஷன், பல்வேறு ஜிஎஸ்டி, பல்வேறு விஷயம் நடந்தன. ஆனால் அந்த துவக்கம் என்பது, அந்த சென்னை வெள்ளம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த தவறிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டோமா? இல்லை. கேரளாவில் வயநாட்டில் 2019 மிகப்பெரிய 2020 மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 400 பேர் உயிர்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் உயிர்களை. ஒவ்வொரு ஆண்டும் இழந்து கொடுக்கிறோம் பொருளாதாரத்தை. காலநிலை மாற்றம் என்பது சுற்றுச்சூழல் சிக்கல் அல்ல தோழர்களே, அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல். நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலநிலை மாற்றம் ஏற்பதற்கு யார் காரணம்? இந்தியா மாதிரி நாடுகள் கிடையாது. உலகத்தில் 23 நாடுகள் தான் காரணம். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் காரணம், ஜப்பான். இந்த 23 நாடுகள் உலகத்தில் இருக்கின்ற 192 நாட்டோட கார்பன் பட்ஜெட்டை முழுங்கிருச்சு. 60% கார்பன் எமிஷனுக்கு காரணம் இந்த 23 நாடு. குறிப்பாக அமெரிக்கா தான் முதல் கிரிமினல். ஃபர்ஸ்ட் கிரிமினல் யாருன்னா அமெரிக்கா தான். இந்தியா உலகத்தோட முழு கார்பன் பட்ஜெட்டையும் 60% கார்பன் பட்ஜெட்டையும் முழுங்கி கொண்டது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். இன்னைக்கு இந்தியா 3வது மிகப்பெரிய பொல்யூட்டர். முதல்ல அமெரிக்கா, 2வது சீனா, 3வது இந்தியா. இன்னைக்கு இந்தியா 3வது இருக்கு. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ் எடுத்தோம்னா, வரலாற்று ரீதியாக கார்பன் உமிழ்வு எடுத்தோம்னா, அமெரிக்கா முதல் குற்றவாளினா ஐரோப்பா 2வது குற்றவாளி. அப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகளான இந்தியா, பிரேசில், சைனா, தென் அமெரிக்கா போன்ற 190 நாடுகள் தேவைப்படுகின்ற கார்பன் பட்ஜெட்டை உலகத்தில் இருந்த 23 நாடுகள் முழுகிருச்சு. இதை கேள்வி கேட்க வேண்டிய 3ஆம் உலக நாடுகளின் தலைமை பொறுப்பேற்க வேண்டிய இந்தியா, மோடி அவர்கள் போய் ட்ரம்பை கட்டி பிடிச்சி வீல் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்ய வேண்டும் உலகம்? இதுக்காக யோசித்து உருவாக்கப்பட்டதான் ஐபிசிசி என்கிற உலக பன்னாட்டு அமைப்பு, இன்டர் கவர்மெண்டல் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது வந்து 1990 உருவாக்கப்பட்டுச்சு. இதே நேரத்தில் உருவாக்கப்பட்ட இன்னொரு அமைப்பு சொல்லுங்கள். இதே 1990 உருவாக்கப்பட்ட இன்னொரு அமைப்பு WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். என்ன ஒரு முரண் தெரியுமா?
WTOக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நாடு தங்களுடைய உற்பத்தியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு டாரிஃப் போடி வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா சோலார் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம தண்ணீரை பெற்ற நாடாக அமைய வேண்டும் என்று நீங்கள் இம்போர்ட்டட் சோலார் நீங்கள் டாரிஃப் போட்டிங்கன்னா WTO தலையிடும். தம்பி, உனக்கு அந்த உரிமை கிடையாதுடா, நீ WTOவில் கையெழுத்து போட்ட, உன் நாட்டுக்கு வரி விதிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் என்னைக்கோ WTO கொடுத்துட்ட, உன்னால் அப்படி வரி விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு WTO உலக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லிடும். ஆனால் IPCCக்கு அந்த பவர்ஸ் கிடையாது. எப்போ அமெரிக்கா நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை மீறி உமிழ்ந்துட்ட, நீ நிப்பாட்டுன்னு சொன்னால் அந்த சொல்வதற்குரிய அதிகாரம் IPCC கிடையாது. சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இல்லை. இதுதான் உண்மை. அப்போ இந்த IPCC உருவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டு அல்லது 6 ஆண்டுக்கு ஒரு முறையும் மதிப்பீட்டு கால அறிக்கை என்று ஒன்று கொண்டு வரும். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அந்த 5 ஆண்டுகளுக்கு காலநிலை மாற்றம் என்னதான் இருக்குது, எவ்வளோ கார்பன் எமிஷன் வந்திருக்கு, எந்த நாடுகள் பொறுப்பு, அதை குறைப்பதற்கு என்னென்ன நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன, என்ன மாதிரியான ஆக்ஷன் வேணும்னு சொல்லி மிக மிக ஒரு விரிவான அறிக்கைகளை ஒவ்வொரு 5 அல்லது 6 ஆண்டுக்கு ஒரு முறையும் IPCC கொடுக்கும். 2021ஆம் ஆண்டு அந்த IPCCயோட 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை வந்த பிறகு 10 அல்லது 15 நாட்கள் நாங்கள் யாரும் உறங்கவில்லை. எனக்கு இன்றைக்கி நினைத்தாலும் அந்த அறிக்கையை படித்தா நினைச்சாலும் எனக்கு வந்து வாயடைத்து சொற்களற்று தான் வந்து நிற்பேன். அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சு? 2021 ஜூன் மாதம் அந்த அறிக்கை, வரலாற்றில் முதல் முறையாக காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடு சொல்லக்கூடாது, வலது நாடுகள் செயல்பாடு தான் சொல்லணும். ஆனால் அவங்க ஹியூமன் சென்ட்ரிக் தான், ஹியூமன் தான் ரீசன் சொல்லுவாங்க. அப்படி வச்சுக்குவோம். காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில் இன் அன்ஈக்குவல் டேர்ம்ஸ் நிரூபிக்க முடிந்துள்ளது சொன்னது அந்த அறிக்கை சொல்லுச்சு. அது வரைக்கும் 5 மதிப்பீட்டு கால அறிக்கை சொல்லும் போதும் 50% நேச்சுரல் சிஸ்டம்ஸ் காரணம், 50% ஹியூமன்ஸ் காரணம், 60% ஹியூமன்ஸ் காரணம், 40% நேச்சுரல் சிஸ்டம்ஸ் காரணம் சொல்லிட்டே இருந்தாச்சாங்க. இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உலகத்தின் அந்த IPCC நிறுவனம் சரி, இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் குட்ரோஸ் அவர்கள் சொன்னதும் சரி, இந்த அறிக்கை தான் முதல் முறையாக சொன்னது இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் தான் என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில் தெரிவிக்க முடிந்துள்ளது என்று சொன்னது. அது காரணம் அறிவியல் வளர்ந்துருக்குது. ஆட்ரிபியூஷன் சயின்ஸ் சொல்லுவோம், காரணப்படுத்தும் அறிவியல். ஒரு 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 டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா, ஒரு பேடு நடந்துச்சுன்னா, அது காலநிலை மாற்றத்தின் கூறுகளை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது. காலநிலை மாற்றம் இருந்தால் அந்த டிசாஸ்டர் நடந்திருக்குமா, அல்லது எவ்வளோ தூரம் குறைச்சி வந்திருக்கும். இப்போ கேரளா மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவு வந்து 1500 மில்லிமீட்டருக்கு பதிலாக 1000 மில்லிமீட்டர் தான் பெஞ்சதுன்னா இந்த அளவுக்கு அது துயரம் ஏற்பட்டிருக்காது. அப்போ காலநிலை மாற்றத்தால் இன்னும் அதிகமாக மழை பெய்திருப்பதாக இருந்தால் அந்த நிகழ்வை கிளைமேட் இன்டியூஸ் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கான அறிவியல் வளர்ந்துருந்துச்சு நமக்கு. உலகத்தில் நடைபெற்ற 400 டிசாஸ்டர்ஸை அவங்க எடுத்துக்கொண்டு ஆய்வு பண்ணி அதில் 80% ஆஃப் டிசாஸ்டர்ஸ், பேடர்கள் காலநிலை மாற்றத்தால் நிகழ்ந்தவை என்பதால் இது we are entering a anthropocene era, ஹாலோசின் எரா நம்ம சொல்லுவோம். இப்போது நடைபெற்ற யுகத்தை ஹாலோசின் எரான்னு சொல்லுவோம். இந்த அறிக்கைக்கு பிறகு இந்த பூமி the world has entered the anthropocene era, மனித செயல்பாடுகளின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய யுகத்துக்குள் நாம் நுழைந்து விட்டோம் சொல்லுது அந்த அறிக்கை சொல்லுச்சு. அது மட்டும் இந்த அறிக்கை சொல்ல தொடரலே. அந்த அறிக்கை சொன்ன 2 முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. இது இயல்பான ஜூலை இல்லை. இயல்பான ஜூலை நமக்கு தெரியும். பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைக்கும் இயல்பான ஜூலை எதுன்னு தெரியாது. ஒரு ஜூலை முந்தின ஜூலையோட அதிகமான வெப்பமான ஆண்டு, ஒவ்வொரு செப்டம்பரும் அதுக்கு முந்தைய செப்டம்பரோட வெப்பமான ஆண்டு, ஒவ்வொரு டிசம்பரும் அதுக்கு முந்தைய டிசம்பர் வெப்பமான ஆண்டு. அப்போ பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லிச்சு அறிக்கை சொல்லிச்சு. அது மட்டுமல்ல, இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய 30வது வயதை எட்டும் பொழுது 2050 வாக்கில் இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேடரை நல்லா ஞாபகம். இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறையும் சந்திக்கும் என்று சொன்னது இந்த அறிக்கை சொல்லிச்சு. இதை விட நமக்கு சவாலான ஒரு விஷயம் உண்டா? அதுதான் பூவுலகில் போட்டோம் அந்த சமயத்தில்.
இனிமேல் இயல்பான வாழ்க்கை என்பதே பேரலுக்கு இடையில் தான். இந்த நியூ நார்மல் லைஃப் இஸ் லைஃப் பிட்வீன் டிசாஸ்டர்ஸ். ஒரு டிசாஸ்டர் வரும், ஒரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம். இன்னொரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம். இன்னொரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம். இந்த இரண்டு பேடலுக்கு இடையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் புதிய இயல்பான வாழ்க்கையாக இருக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக நம்மால் சொல்ல முடியுது அந்த அறிக்கையின் அடிப்படையில். எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்சு என்வரான்மெண்ட் பேசி தெரியும், வேறு பொழப்பே இல்லையா, பிரச்சனையிலே கேட்பாங்க. நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். எல்லா தோழர்களுக்கும் சரி, நம்ம தோழர்களே எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். நீட்டு பிரச்சனை முக்கியம் இல்லையா? முக்கியம். ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம் இல்லையா? முக்கியம். எல்லா பிரச்சனையும் முக்கியம், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் காலங்கள் மாறும் பொழுதோ, ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் நினைத்தீர்கள் என்றால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேறுபாடு. காலநிலை மாற்றம் இஸ் an existential crisis. மனித வாழ்வு இருத்தியலை சவால்படுத்தக்கூடிய, சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய பிரச்சனை காலநிலை மாற்றம். மற்ற பிரச்சனை போல அல்ல. climate change is questioning the existence of humankind in this world. தொடர்களே, மனித குலம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க போகின்ற ஒற்றை பிரச்சனையாக இருப்பது காலநிலை மாற்றம் தான். எல்லா பிரச்சனையும் வெயிட் பண்ணலாம், நான் மறுக்கவே இல்லை. முக்கியம், போராடுவோம், நாங்களும் வர்றோம். ஆனால் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் போராட முடியும். வாழ்தலை முடிவு செய்யக்கூடிய சிக்கலாக காலநிலை மாற்றம் நம் கண் முன்னால் நிற்கிறது. அதுதான் நான் இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு நான் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லா பிரச்சனையும் முக்கியமில்லை நினைக்கவே இல்லை, எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் காலநிலை மாற்ற பிரச்சனை என்பது நம்முடைய இருப்பை, இந்த உலகத்தில் இந்த மனிதகுல இருப்பை கேள்விக்குட்படுத்தக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தான் நான் உங்களிடம் வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், காலநிலை மாற்றம் எல்லாத்தையும் தீவிரப்படுத்தும் சொன்னேன். எல் நீனோங்கிறது என்ன? அது யாராவது ஒரு அதானி அல்லது ஜெனரல் எலக்ட்ரிக் பசிபிக் பெருங்கடலில் போய் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு எல்லினோ உருவாக்குனாங்களா? கிடையாது. எல்லினோ என்பது இயற்கையான நிகழ்வு, ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். அது ஒவ்வொரு 2 முதல் 7 ஆண்டுக்கு ஒரு முறை எல்லினோ வரும். எல்லினோங்கிறது எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன், என்சோன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லினோ சதர்ன் ஆசிலேஷனில் 3 ஃபினாமினன் இருக்குது, 3 நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று, பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதிகளில், அதாவது சென்டர் ஆஃப் பசிபிக் ஓஷன், ஈஸ்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன், பூமத்திய ரேகை ஒட்டியுள்ள பகுதிகளில் சராசரி வெப்பத்தை விட கடலோட வெப்பம் 0.6 கூடுச்சுன்னா அது எல்னினோ. சராசரி வெப்பத்தை விட வெப்பநிலை குறைஞ்சதுன்னா அது லானினா. இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் ஃபேஸ். அப்போ என்சோன் என்று சொல்லக்கூடிய எல்னினோ சதர்ன் ஆசிலேஷனுக்கு 3 நிலைகள் உண்டு: எல்னினோ, லானினா, நியூட்ரல் ஃபேஸ். இதில் நாம் ஏன் இப்போ அச்சப்படுறோம்? இந்த எல்னினோவில் 3 வகைமைகள் இருக்குது. சராசரி வெப்பத்தை விட 0.6லேருந்து 0.8 டிகிரி செல்சியஸ் கூடுச்சுன்னா அது எல்னினோ. 0.8லேருந்து 1.2 கூடுச்சுன்னா அது ஸ்ட்ராங் எல்னினோ. 1.2லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுச்சுன்னா சராசரி வெப்பத்தை விட அது சூப்பர் எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் சூப்பர் எல்னினோ பற்றி கவலைப்படுறோம்? 1876ஆம் ஆண்டு இந்த உலகம் ஒரு சூப்பர் எல்னினோ சந்தித்தது. அந்த 1876ஆம் ஆண்டை பற்றி தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள் அவருடைய காவல் கோட்டம் நாவலில் தாது வருஷ பஞ்சம்னு எழுதியிருப்பார். தமிழ்நாட்டில் வாழ்ந்த 3இல் ஒருவர் மரணித்து போனார்கள். எதனால்? பஞ்சம், பசி, தண்ணீர் பற்றாக்குறை, வெப்பம். இந்த 4 முக்கியமான காரணிகள். இன்றைக்கி அதே அளவுக்கான வெப்ப அளவு உயர்வை இந்த ஆண்டு சந்திக்க இருப்பதாக வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதே கூடுதலாகும். ஏன் கூடுதலாகும் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னல, புதைப்படிம எரிபொருளை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் சேருன்னு சொல்லி, அந்த வளிமண்டலத்தில் போய் சேரக்கூடிய வெப்பத்தையும் கார்பனையும் 90% யார் வாங்கிக்கிறான்னா பெருங்கடல்கள் வாங்கிக்கிறது, ஓஷன்ஸ் வாங்கிக்கிறது. இந்த பெருங்கடல்கள் மட்டும் வெளியக்கூடிய வெப்பத்தை, கார்பனை வாங்கிக்கலன்னா இந்நேரம் பூமி வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக என்றைக்கும் மாறியிருக்கும். இந்த வெப்பத்தை பெருங்கடல்கள் வாங்கி 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 என்னாச்சுன்னா அதோட இயல்பான டெம்பரேச்சர் இருக்குல்ல, வெப்பநிலை அதுவே அதிகரிச்சிச்சு. உலக பெருங்கடல் ஆழத்தையே 4 கிலோமீட்டர் சராசரி 4 கிலோமீட்டர்ஸ் டெப்த் ஆவரேஜ். மெரினா ட்ரென்ச் 10 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஒரு பெரிய டெப்த், ஷாலோ வாட்டர்ஸ். ஸோ ஆவரேஜ் டெப்த்து 10 கிலோமீட்டர் எடுத்துக்குவோம். இதில் முதல் 4 கிலோமீட்டர் முழுசு வெப்பமாயிடுச்சு.
இந்த எல்லினோ என்ன என்ன இப்போ ஏன் கவலைப்படுறோம்னா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு மேல் சராசரி வெப்பளவே கொஞ்சம் குறைஞ்சுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பெருங்கடல்கள் வெப்பத்தை வாங்கி 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 பெருங்கலோட வெப்பம் ஆவரேஜ் டெம்பரேச்சரே கூடிடுச்சு. பல இடங்கள் உலகத்தின் பல பகுதிகள் பெர்மனன்ட் மரீன் ஹீட் வேவ்ஸ், நிரந்தரமான பெருங்கடல் வெப்ப மண்டலங்களாக வெப்பத்தீவுகளாக மாறிடுச்சு. ஏன் இந்தியன் ஓஷன் அரபிக் பெருங்கடலும் பயப்படுறாங்க எல்லாரும். இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் அரபிக் பெருங்கடலும் பல பகுதிகள் நிரந்தரமான பெருங்கடல் வெப்ப மண்டலங்களாக வெப்பத்தீவுகளாக மாறிடுச்சு. அப்போ எல்லினோ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சராசரி டெம்பரேச்சர் லானினோ காலகட்டத்தில் எப்படி பதிவாச்சுன்னா குறையும். ஆனால் இன்றைக்கி லானினோ காலத்தில் என்ன பதிவாகுது? 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லினோ காலகட்டத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் பதிவாச்சோ அதான் லானினோ காலகட்டத்தில் பதிவாகுது. அப்போ எதெல்லாம் குளிர் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று நாம் நினைத்தோமோ அவையெல்லாம் இன்று மாறிக்கொண்டு இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய எல்லினோவை மிகவும் சவாலான ஒரு எல்லினோவாக மாற்றியிருக்குது. இன்றைக்கி 2.5 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த உலகம் கண்டிராத ஒரு வெப்ப அளவு உயர்வாக இருக்கும். 2.5 வருதா, 2.6 வருதா, 3 வருதா, அதில் இப்போ சொல்ல முடியாது. எல்லினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு அதிகமான தாக்கம் தெரியுமா இருக்கும். இந்தியாவுடைய பருவமழையில் அதிகமான தாக்கம் இருக்கும். ஏன் தெரியுமா? சரி, இதுக்கு முன்னாடி சூப்பர் எல்லினோ எந்த ஆண்டு வந்து சொல்லுங்கள். இந்த அளவுக்கு 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இல்லை, ஆனால் 1.2 கூடுச்சு. எந்த ஆண்டு? நாம் நினைவில் வாழக்கூடிய ஒரு ஆண்டு 2015. 2015 ஒரு சூப்பர் எல்லினோ ஆண்டு. நமக்கு தெரியும் சென்னை வந்து சந்திச்சது 2016 எவ்வளோ பெரிய வறட்சி வந்து நமக்கு தெரியும். எல்லினோ ஆண்டு சமீபத்தில் ஒரு எல்லினோ ஆண்டு வந்துச்சு. எந்த ஆண்டு சொல்லுங்கள்? சூப்பர் எல்லினோ இல்லை, எல்லினோ சூப்பர் எல்லினோ இல்லை, வெறும் எல்லினோ. 2023. 2023 காயல்பட்டத்தில் என்ன பார்த்தோம்? ஒரே நாளில் 90 சென்டிமீட்டர் மழை பார்த்தோம் காயல்பட்டத்தில் 2023 டிசம்பர் மாதம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் தீவிரப்படுத்துவது போல் எல்லினோ நிகழ்வையும் தீவிரப்படுத்தியுள்ளது காலநிலை மாற்றம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் பருவமழையில் 75% பருவமழை யார் கொடுப்பது, எது கொடுப்பது என்றால் தென்மேற்கு பருவமழை தான், சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்பொழுது இன்றைக்கு வந்து தோழர் படித்தாங்கல்ல, இந்தியாவோட வானிலை அமைப்பு கொடுத்துட்ட எச்சரிக்கை, அது என்ன சொல்லுதுன்னா ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய மழையில் 40% குறைஞ்சிருச்சு. 40% குறைஞ்சிருச்சு. ஜூலை மாதம் குறைவாக இருக்கும். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, இந்தியாவுடைய பிரைமரி ஃபேக்டர் ஃபார் எக்கனாமிக் டெலிவரி வந்து பருவமழை தான். பருவமழை பெய்து விவசாயிகள் விதைத்து அறுவடை வந்து செழிப்புற்றிருந்தால்தான் அவர் டிராக்டர் வாங்குவான், ஒரு 2 வீலர் வாங்குவான், ஒரு கார் வாங்குவான், ஒரு வீடு கட்டுவான். ஸோ பிரைமரி எக்கனாமிக் ஃபேக்டர் என்பது விவசாயம் தான் இன்னும் இந்தியாவில். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ 60 கோடி மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அதுவும் இந்தியா பல லட்சக்கணக்கான கோடிகளை செலவழித்து நம்ம இரிகேஷன் செட்டப்லாம் பண்ணிட்டோம், டேம் கட்டிட்டோம், கனால் வெட்டிட்டோம் சொல்கிறோம்ல. அப்படி இருந்தும் 50% நிலப்பரப்பு விவசாய நிலப்பரப்பு தான் இன்னமும் ஒரு ஒழுங்கான பாசன முறைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பாக இருக்குது. மிச்சம் இருக்கின்ற 45-50% நிலப்பரப்பு மழையை மட்டும்தான் நம்பி இருக்குது. குறிப்பாக மானாவாரி பயிர்கள் அப்படி தூவி விடுவாங்க. கடுகு மிளகு போட்டு கடுகு மிளகாய் போன்ற விஷயம் தூவி விடுவாங்க மானாவாரி பயிர்கள். அவை எல்லாம் பருவமழை நம்பி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற போன வாரம் வந்த இந்தியா வானிலை அமைப்போட அறிவிப்பு சொல்லுதுன்னா 40% குறைஞ்சு சொல்லுது பருவமழை. இதுதான் தோழர் எங்களுக்கு மிகப்பெரிய கவலை. உணவு பற்றாக்குறை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 600 லட்சம் டன் கோதுமையும் அரிசியும் உற்பத்தி பண்ணி வச்சிட்டோம். இந்த ஆண்டு உணவு பஞ்சம் இருக்காது. 600 லட்சம் டன் நம்ம வந்து கோதுமையும் அரிசியும் உற்பத்தி பண்ணி வச்சிட்டோம். ஆனால் இந்த எல்லினோ என்பது 2027 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லினோ வந்துச்சுன்னா ஒரு 18 மாதம் இருக்கும். எல்லினோ ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ ஸ்ட்ராங் எல்லினோ சூப்பர் எல்லினோ மாறுதுன்னா நமக்கு போக தெரியும். இந்த ஆண்டு நமக்கு உணவு பற்றாக்குறை இருக்காது. இந்த ஆண்டு என்ன பற்றாக்குறை இருக்கும்? மழை பற்றாக்குறை இருக்கும். அதுவும் தென்மேற்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை என்ன தெரியுமாகும்? குறைந்த காலவெளியில் கொட்டி தீக்கும். காயல்பட்டினத்தில் நினச்சிக்கோங்க 2023 2015 சென்னை நினச்சிக்கோங்க. இந்த பழைய சினிமா டைலாக் வரும்ல, மாதம் மும்மாரி மழை பெய்யுதான் மண்ணா, அதெல்லாம் கிடையாது. இனிமே 3 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்ய போகுது, அவ்வளோதான். 3 மணி நேரம் தான் அவங்களுக்கு. மிக்ஜாம் புயல் சென்னையை கடக்க முயன்ற போது நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க 24 மணி நேரத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரம் கிடையாது, 6 மணி நேரம் வச்சு செஞ்சது மிக்ஜாம் புயல். என்ன ஏன் இதை போன்ற நிகழ்வில் நாம் கவலைப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும் என்றால் பெருங்கடல்கள் நிரந்தரமாக வெப்பமாகி விட்டன என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சம், மிகப்பெரிய கவலை எங்களுக்கு. அமோக்னு ஒன்று இருக்குது,
உலகத்தோட காலநிலையை, வெதர் சிஸ்டம்ஸை, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லக்கூடிய காற்று. இப்போ நீங்கள் வந்து ஏன் எல்லினோ வந்துச்சுன்னா பசிபிக் பெருங்கலா வருதே, நமக்கு ஏன் கவலைப்படுறோம் கேட்குறோம்ல. ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு இருக்குது, அங்கேருந்து காற்று இந்த பக்கமாக வீசும், இங்கே இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு போயிடும். அதனால் தான் பருவமழை குறையுது. ஈரப்பதம் எடுத்து போயிடுச்சுன்னா பருவமழை குறைஞ்சிரும். கடந்த 35 ஆண்டுகளில் எந்தெந்த ஆண்டுகள் எல்லினோ ஆண்டுகளோ அதில் 70% ஆண்டுகள் நமக்கு மழைப்பொழிவு பற்றாக்குறை தான். மழைப்பொழிவு பற்றாக்குறை தான். அப்போ நமக்கு குடி தண்ணீர், விவசாயம், நம்முடைய பல்வேறு விஷயங்களுக்கான தண்ணீர் தேவை எல்லாம் இந்த பருவமழையை நம்பி மட்டுமே இருக்கின்றது. பருவமழையில் மாற்றம் ஏற்பட்டால் நம்முடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமோக்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஆசிலேட்டிங் சர்க்குலேஷன், ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன், அமோக்னு வச்சுக்கோங்க, AMOC. இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த அமோக் என்னதுன்னா ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி. என்ன கன்வேயர் பெல்ட் செய்யுது? தென் துருவத்தில் இருக்க வெப்பத்தை வட துருவத்துக்கு கொண்டு போகும். வட துருவத்தில் இருக்கின்ற குளிர்ந்த விஷயங்களை, குளிர்ந்த தண்ணீரை தென் துருவத்துக்கு கொண்டு வரும். இது வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் தென் துருவத்தில், அதாவது பூமத்திய ரேகை விட்டுள்ள பகுதியில், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இன்னமும் நாம் வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலப்பரப்பாக ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்குது என்றால் இந்த அமோக் தான் முக்கியமான காரணம். இந்த அமோக் வந்து இங்கே இருக்கின்ற வெப்பத்தை தண்ணீர் மூலமாக கடத்தி கொண்டு போய், கன்வேயர் பெல்ட்டு தண்ணீர் மூலமாக கடத்தி கொண்டு போய் வட துருவத்துக்கு கொண்டு போகும். அந்த வெப்பமான நீரும் காற்றும் வட துருவத்துக்கு போவதால்தான் இங்கிலாந்தில் மனிதர்கள் வாழ முடியுது. இல்லைன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டமும் பனிப்படைந்த பிரதேசமாக இருக்கும். அங்கே இருக்கின்ற குளிர்ந்த தண்ணீர், காற்று இந்த பக்கம் வர்றதான் இந்த சமநிலை இருந்துக்கிட்டே இருக்குது. இது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக செயலாற்றி கொண்டிருக்கும் ஒரு கன்வேயர் பெல்ட். இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால் இந்த அமோக்கிற சிஸ்டமே உடைய ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய பெரிய கவலை எல்னினோ கவலை, அது இன்னைக்கும் நாளைக்குள்ள கவலை. ஆனால் நீண்ட நாள் கவலை என்பது இந்த அமோக் சிஸ்டம் உடைவு தான். நாங்கள் காலநிலை மாற்றம் பற்றி படிக்க, பேச, எழுத ஆரம்பித்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் என்ன யோசித்தோம்னா, அமோக்கெலாம் உடையுமா உடையானோ டிபேட் வந்துச்சு 2010, 2008 காலகட்டத்தில். அது உடையுமா உடையாதானோ டிபேட் பண்ணோம். அப்புறம் டிபேட் என்னாச்சு, உடஞ்சிரும். அது எப்போ உடையும்? இப்போ டிபேட் பண்ணுறாங்க, 2050 உடையுமா 2080 உடையுமான்னு டிபேட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு கண் முன்னால் உள்ள மிக மிக முக்கியமான சவால், சரி இதெல்லாம் சொல்லிட்ட என்ன செய்யணும்? அது முக்கியம்ல, என்ன செய்யணும்? புதைபடிம எரிபொருள் பயன்பாட்டிலிருந்து உலகம் முழுமையாக வெளிவர வேண்டும். இதை வாட்டுக்கா சொல்ல நண்பர்களே, நமக்கு 44.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 45 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சுன்னா, வெளியே 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து 1 டிகிரி செல்சியஸை குறைச்சிருவோம். மிடில் கிளாஸுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு பூவில் என்பது சார்பில் ஒரு வாய்ஸ் ஆஃப் த பீப்புள்னு ஒரு வீடியோ எடுத்தோம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. தியாகராயர் நகரில் ஒரு நடைபாதையில் ஒரு பழம் விற்கக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மாட்ட போய் பசங்க கேட்குறாங்க, ஏமா பழம் எல்லாம் உயர்ந்திருக்கேன், உங்களுக்கு நல்ல லாபம் வருதுலாம் கேட்குறாங்க. ஏன் தம்பி நீ கேட்குற, கடந்த 4-5 வருஷமாக லாபமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி சொல்லிட்டீங்க, பழம் விலையெல்லாம் கூடியிருக்கல, என்ன பிரச்சனைங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, நான் கல்யாணம் ஆனதுலேருந்து பழக்கடை நடத்திட்டு இருக்கேன். என் வீட்டிலேருந்து வரும்போது மதிய சாப்பாடும் 2 பாட்டில் தண்ணியும் கொடுத்துருவேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பாட்டில் தண்ணி குடிப்பேன், சாப்பிடுவேன். மதியத்துலேருந்து மாலை வரைக்கும் இன்னொரு பாட்டில் தண்ணி குடிப்பேன். முடிஞ்சு போச்சு. ஒரு லாபம் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா வரும். நான் எடுத்து வீட்டுக்கு போயிடுவேன். இந்த லாபத்தை வைத்தான் என் பிள்ளைகளை படிக்க வைத்தேன், திருமணம் செய்து கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் கடந்த 3-4 ஆண்டுகளாக நான் கொண்டு வர 2 தண்ணி பாட்டில் இல்லாமல் நாங்கள் கடை போட்டு வாழணும்னா காலையில் ஒரு எண்ணெய் குடிக்க வேண்டியதாக இருக்குது, மதியம் ஒரு பழச்சாறு குடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கு கிடைக்கின்ற லாபம் இந்த எண்ணீருக்கும் பழச்சாருக்கும் போயிடுது. நான் வீட்டுக்கு போகும்போது பணம் எடுத்து போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சுன்னா அது ஏசியில் 1 டிகிரி செல்சியஸ் குறைக்கிறோம். கிக் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி, சொமாட்டோ, டன்ஸோ, இவங்களுக்கெல்லாம் யார் வாழ்வாரம் தருவா? அரசாங்கம் அசால்ட்டாக காலை 10:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் வெளியே வரான்னு சொல்லிடுது. அவங்க டெலிவரி பண்ணாத அவங்க காசு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கட்டுமான தொழில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் காசு தருவா? விவசாய தொழிலுக்கு யார் காசு தருவா? ஆட்டோ தொழிலுக்கு யார் காசு தருவா? இது என்னமா உண்மை? இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களில் 80% இவங்க தான், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் தான்.
இந்த அன்னார்டைய செக்டர் வந்து வெப்பத்தால் கடுமையான பாதிப்பை சந்தித்து கொடுக்குறாங்க. நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பெண்கள் துடிச்சு இழக்கிறாங்க தெரியுமா? வெப்பத்தை தாங்க முடியாமல் ஆயிரக்கணக்கான பெண்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். ஏன் தெரியுமா? தண்ணி அதிகமாக குடிக்கணும் வெப்பமாக இருந்தா. ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை பீஸை முடிக்காட்டி சம்பளம் கிடைக்காது. அத்தனை பீஸை முடிக்காட்டி அவங்க தண்ணி அதிகமாக குடிச்சு பாத்ரூம் போகணும், இயற்கை உபாதைக்கு போகணும். இயற்கை உபாதைக்கு போனால் நம்பர் ஆஃப் பீசஸ் குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் பீசஸ் குறைஞ்சா வருமானம் குறைஞ்சிரும். தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. சென்னையில் ஒரு மாதத்திற்கு நீங்கள் சிஐடி தோழர்கள் யாருன்னா கேட்டுக்கோங்க, ஒரு மாதத்திற்கு 10 to 12 பேர் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் உயிரிழக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு. அதில் 7 to 8 பேர் டிரைவரோ கண்டக்டரோ. ஏன் சாகிறாங்க டிரைவரும் கண்டக்டரும்? 150 பேர் பஸ்ஸில் போகிறோம், வெளியே 44 டிகிரி செல்சியஸ் வெப்பம், இன்ஜின் ஹீட்டு, 150 பேர் ஹீட்டு. என்ன ஆவாங்க அவங்க? 8 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் 4 டெஸ்ட் கேசஸ் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கோம், வெளியிட போகிறோம். இந்த 4 டெஸ்ட் கேசஸ் ஒரு சாம்பிளுக்கு, இந்த 4 பேரும் உயிரிழந்தது அதீதமான வெப்பத்தால் தான். அக்டோபர் மாதம், ஏப்ரல் மாதம் இல்லை, அக்டோபர் மாதம் சென்னையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிர்ந்ததற்கு ஒற்றை காரணி வெப்பம்தான். வேறு எதுவும் கிடையாது. அப்போ தமிழ்நாடு, சென்னை, நமக்கு 22ஆம் நூற்றாண்டை நோக்கி தமிழகமும் சென்னை செல்லும் பொழுது நமக்கு இருக்கின்ற ஆகப்பெரும் சவால் என்பது காலநிலை மாற்றம் தான், வேறு எதுவும் இல்லை. புதைபடிம எரிபொருள் பயன்பாட்டில் முழுமையாக விலக வேண்டும். நாம் பல பேர் நினைச்சுக்கிறோம் காரை ஓன் பண்ணுறது தான் வளர்ச்சியோட குறியீடாக பார்க்குறோம். நான் கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. பொகட்டா நகரத்தோட மேயர், முன்னாள் மேயர், நகர தந்தை, அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வளர்ந்த நாடு என்பது ஏழை மக்களும் மத்தியதர வர்த்தகரும் காரில் போல கிடையாது. பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது தான் உண்மையான வளர்ந்த நாடுன்னு சொன்னார். நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு, மேம்பாலங்கள் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்துறோம் தூக்கி எரிஞ்சு நினைப்பு இருக்கு. கிடையாது. மேம்பாலங்கள் என்ன தெரியுமா பண்ணும்? போக்குவரத்து நெரிசலை ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் தள்ளிவிடும். நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வடபழனியில் நம்ம ஒரு மேம்பாலம் போட்டோம், இப்போ எங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது? லக்ஷ்மண் சுத்தி சிக்னலில். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏற்றாப்புல ஒரு மேம்பாலம் போட்டோம், இப்போ எங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது? மத்திய கைலாஸ் கோயிலில். எந்தெந்த இடத்துலாம் மேம்பாலம் நம்ம போட்டோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிராஃபிக் ஜாமை ஒரு சிக்னல்லேருந்து இன்னொரு சிக்னல் தள்ளி விட்டுருக்கோம். அவ்வளோதான், வேற எதுவும் நம்ம செய்யலை. போக்குவரத்துக்கு தீர்வு என்பது பொது போக்குவரத்து மட்டும்தான், வேற எந்த தீர்வும் கிடையாது. மின்சார உற்பத்தி முறை என்பது குவிக்கப்பட்ட மின்சார உற்பத்தி முறை, அது நிலக்கரியோ அணுசக்தியோ, குவிக்கப்பட்ட மின்சார உற்பத்தி முறையிலிருந்து முழுவதுமாக நாம் பரந்துபட்ட உற்பத்தி முறை சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் 330 சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, பஞ்சாயத்து யூனியன். இந்த 330 சப் டிஸ்ட்ரிக்ட்ஸில் துணை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 80 துணை மாவட்டங்களுக்கு 15 to 20 மெகாவாட் மின்சாரம் போதும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏரி வேற, குளம் வேற. நிலப்பரப்புக்கு மேலே ஏரி இருந்தால் ஏரி, அது ஏன் பயன்படுச்சுன்னா விவசாயம் பயன்படுச்சு. அது திறந்து விட்டால் விவசாய தண்ணி போகும். செம்பரம்பாக்கம் ஏரி, நான் வேறுபடுத்த புரிந்து கொள்ளும். செம்பரம்பாக்கம் என்பது ஏரி. இன்னைக்கு செம்பரம்பாக்கத்தை யாரும் விவசாயம் பார்க்குறாங்களா? கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? செம்பரம்பாக்கத்தை லேக் பாண்ட் காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். 2 TMC ஸ்டோர் பண்ணுறியா, இன்னும் மாலைப்படுத்தி 4 TMCயாக மாற்றிக்கோ. ரெட் ஹில்ஸு, சோழவரம், ஒவ்வொரு நீரிலையும் அதிகமாக ஆழப்படுத்தி தூர்வாரி அதன் வரத்து கால்வாயும் போக்கு. இங்கே சென்னையில் மட்டும் சொல்ல, தமிழ்நாடு முழுக்கும் செய்யணும். மின்சார உற்பத்தி, போக்குவரத்து, நீர், உணவு உற்பத்தியில் முழுமையாக நாம் சிறுதானியங்கள் நோக்கி போக வேண்டும். ஏன்னா நமக்கு கெமிக்கல் பேஸ்ட் ஃபார்மிங் அவ்வளோ மீத்தேன் வெளியிடும். ஸோ சிறுதானியம் நோக்கி போக வேண்டும். அடுத்ததாக குப்பை தோழர்களே, நமக்கு ஒரு திமிர் இருக்குது மிடில் கிளாஸுக்கு. என்ன திமிர்னா மத்திய தர இருக்கு. நாம் போடுகின்ற குப்பை அல்வதற்கென்றே ஒரு ஜாதி இருக்குன்னு திமிர் இருக்குது நமக்கு. விளையாட்டுக்கு சொல்ல, அது எப்படி நீங்கள் தக்காளியும் ஒரு பேட்டரியும் ஒன்றா போட முடியும்? அழுகின தக்காளியும் ஒரு பேட்டரியையும் ஒரு பேப்பரையும் எப்படி நீங்கள் ஒன்றா போட முடியும்? என்ன திமிர் தெரியுமா? அதை அள்ளிட்டு போய் பிரிப்பதுக்கு ஒரு ஜாதி இருக்கிற திமிரை நாம் அதை செய்கிறோம். அதை நீங்கள் உற்பத்தி செய்ய குப்பைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று அரசாங்கம் சொல்லட்டும். நம்ம தூக்கி போடுவோமா? தூக்கி போட மாட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் அரசு சொல்லட்டும். நீ வெளியே குப்பையை போடும் போது மக்காத குப்பையை சேர்த்து போட்டு நீ தானே பொறுப்புன்னு அரசு சொல்லட்டும்.
அவ்வளோ திமிர அலட்சியமாக தூக்கி போடுறோம். எங்கோ அண்ணா நகரிலும் அடையாறிலும் பெசனிலும் போகிற குப்பை கொடுங்கையில் போய் மக்களை கஷ்டப்படுது. கொடுங்கையில் போய் கஷ்டப்படுது மக்களை. நம்மளுடைய சூழலியல் சிக்கலை நாம் சமூக நீதி பார்வையில் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெர்மல் பிளான்ட் வைக்கணும்னா அது என்ன உங்களுக்கு வடசேரி மட்டும் தான் தெரியுது. ஏன் அவங்க பெசனகர் இல்லையா, அடையாறு இல்லையா? உங்களுக்கு கடற்கரை வேணும், கடற்கரை உங்களுக்கு வேணும். எது பெசனகர் உங்களுக்கு தெர்மல் பிளான்ட்டுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கடற்கரை வேணும். ஏன் வடசேரியில் போய் வைக்கிற? நான் ஒரு பந்தயம் கட்டுறேன், நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இங்கே இருக்கின்ற மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு ஒரே ஒரு 10 மெகாவாட், 1000 மெகாவாட் வேண்டாம், ஒரே ஒரு 10 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டை அடையாறிலோ திருவான்மையிலோ வைக்க போகிறோம்னு சொல்லட்டும். அந்த ஆட்சி இருக்குதா இல்லையா பார்த்துருவோம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எந்த திட்டம் என்றாலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பூர்வகுடி மக்கள் வாழக்கூடிய கடற்கரை, விவசாய மக்கள் வாழக்கூடிய மருத நிலம், பழங்குடியில் வாழக்கூடிய மலைத்தொடர்கள் என்று சொன்னால் கண்ணை மூடி வெக்கேட் பண்ணுவோம். கண்ணை மூடி எவாக்குவேட் பண்ணுவோம். எதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் கிரகம்பாக்கம் ஏரியாவில் 10,000 கோடி செலவழிச்ச சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் தேவையில்லைன்னு சொன்னால் பரந்தூரில் போய் தான் விமான நிலையம் வைப்பாங்களாம். விமான நிலையம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. எது வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி? மற்றொரு வளர்ச்சி, பரந்துபட்ட வளர்ச்சியை தான் நாங்கள் வேண்டும் சொல்கிறோம். அடுத்ததாக நுகர்வுத்தன்மை. நம்மிடம் எல்லாரும் உள்ள நுகர்வுத்தன்மை. நமக்கு ஒரு ரிப்பேர் ஒரு கான்செப்டே இல்லை தெரியுமா? நான் பள்ளியில் படிக்கும் பொழுது மணி பேனா ரிப்பேர் கடை ஒன்று இருக்கும், கணேஷ் வாட்ச் ரிப்பேர் கடை ஒன்று இருக்கும். இன்றைக்கி யாராவது நம்ம பிள்ளைங்க யாராவது பண்ணுறோமா? அந்த பேனாவில் கேம்லின் பேனா இல்லை ஹீரோ பேனா வச்சுருப்போம். அது போட்டி வரும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு என் தங்கச்சிக்கு எனக்கு போட்டி வரும். கேம்லின் பேனா வாங்கி கொடுக்குறதா ஹீரோ பேனா வாங்கி கொடுக்குறான்னு. மல்ல மார்க் எடுத்தால் ஹீரோ பேனா வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா ஆரோ போட்டிருக்கும். இல்லை, இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் ஒரு மாதத்துக்கு ஒரு பேனா பால் பேனா தூக்கி தூர போடுது. தமிழ்நாட்டில் தோராயமாக சும்மா ஒரு ரஃபா 2 கோடி பிள்ளைங்க இருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. ரஃபா முன்ன பண்ண இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 கோடி பேர் ஒரு மாதத்திற்கு மக்கி போகாத சுற்றுச்சூழலை சீரழிக்கக்கூடிய பால் பேனா வேணால் தூக்கி போடுறாங்க. சில பேர் வாரத்துக்கு ஒரு பேனா யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் விட்டுருவோம். நம்ம மாதத்துக்கு ஒரு பேனா பயன்படுத்தலை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ ஒரு வருடத்திற்கு 2 மாதம் லீவு விட்டுருங்க, கோடை விடுமுறை விட்டுருங்க. ஒரு வருடத்திற்கு 20 கோடி மக்கி போகாத பால் பாயிண்ட் பேனாக்களை தமிழ் சமூகம் தூக்கி போடுது. இதுக்கு என்ன பதில் நமக்கு இருக்குது? அப்போ பால் பாயிண்ட் பேனா இங்க் பேனாங்க மாட்டா கால்நடை மாட்டத்தை தீர்த்துடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம நுகர்வு கலாச்சாரம். ஒரு புத்தர் ஒரு கோயிலுக்கு போனார். ஒரு கதை தான் இது. அந்த கோயிலுக்கு போனால் ஒரு புத்த பிக்கு ஒரு வரவேற்கிறார். உள்ளே போகிறாரு. அந்த புத்த பிக்கு ஒரு பெட்ஷீட் போட்டிருக்காரு. அது கிழிஞ்சிருக்கு. புத்தர் ஒரு புது போர்வையை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு 6 மாதம் கழித்து, கதை தான், உடனே போய் புத்தர் சொன்னாங்க பார்க்காங்க. ஒரு 6 மாதம் கழித்து அதே கோயிலுக்கு புத்தர் போகிறார். போய் அந்த புத்த பிக்கை பார்த்து, என்னப்பா நான் கொடுத்திய போர்வையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கிழிஞ்சு போன போர்வையை தூக்கி போட்டேங்கிறார். இல்லை அந்த கிழிஞ்சு போன போர்வை தான் என் மெத்தைக்கு உரையாகுன்னு சொல்கிறார். சரி, அந்த பழைய மெத்தை உரை என்னாச்சுக்கிறார்? அந்த மெத்தை உரை தான் என் தலையணைக்கு உரையாகுன்னு சொல்லுகிறார். அந்த தலையணை உரை என்னாச்சுக்கிறார்? தலையணை உரை தான் என் வீட்டு வாசலில் மிதியடியாக மாறிக்குன்னு சொல்கிறார். அப்போ அந்த மிதியடி என்னாச்சு கேட்குறாரு? அந்த மிதியடி தான் என் வழக்குக்கு திரியாக மாறிக்குன்னு சொல்கிறார். நம்மளே இதுதான் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. ரெஃப்யூஸ், மறுத்துருங்க. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக ஏன் இந்த பொருளை வாங்க, ஒவ்வொரு பொருளுக்கு தண்ணீரும் மின்சாரம் செலவழித்தான். அது என்ன பொருளாக இருக்கட்டும், சட்ட பேண்டில் ஆரம்பித்து செருப்பு, என்ன பொருளாக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருளுக்கு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பொருளை வாங்குவதற்கு முன்பாக மறுத்துருங்க. ரெடியூஸ், குறைச்சி பயன்படுத்துங்க, அதிகமாக வாங்காங்க. ரீயூஸ், மறுபடியும் பயன்படுத்துங்க. ரிப்பேர் பண்ணுங்க. ரிப்பேர் என்பது உரிமை, நம்மளோட ரிப்பேர், பழுது நீக்கல் என்பது நம்மளோட உரிமை. ரிப்பேர் பண்ணுங்க. 5வது தான் ரீசைக்கிள். தயவுசெய்து இந்த 6 விஷயம் ஞாபகம். புதைபடிம எரிபொருள், போக்குவரத்து, நுகர்வுத்தன்மை, தண்ணீர், உணவு. இது எல்லாவற்றையும் விட 3 முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நாம் எல்லாருமே 2 வகையான மனிதர்கள். சமூக மனிதன், தனிப்பட்ட மனிதன். நான் நல்லவன்பா. நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துவேன், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவேன், முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியே போகும்போது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன், தண்ணியை வீட்டிலேருந்து கொண்டு போவேன், சிறுதானிய உணவு தான் சாப்பிடுவேன், இந்த கோக் பெப்சிலாம் குடிக்க மாட்டேன், நான் பெர்ஃபெக்டாக இருப்பேன். ஆனால் அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய் மூடி மௌனமாக இருப்பீர் என்றால் நீங்கள் தனி மனிதனாக எவ்வளவு சூழலுக்கு இசையான வாழ்க்கை வாழ்ந்தும் பயனல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.
ஒரு தனி மனிதனாக சூழலுக்கு இசைவான வாழ்க்கை எப்படி அவன் வாழ்கிறோமோ, அதே நேரத்தில் ஒரு சமூக மனிதனாக இந்த சுற்றுச்சூழலை எதிராக அரசோ பெருநிறுவனங்களோ திட்டங்களை கொண்டு வரும்போது, நடவடிக்கை மேற்கொள்ளும்போது வாய் மூடி மௌனமாக இருப்பேன் என்றால் சமூக மனிதனாகவோ தனி மனிதனாகவோ எந்த பயனும் கிடையாது. ஒரு சமூக மனிதனாக குரலை நீங்கள் உழைத்தே ஆக வேண்டும். அது நீங்கள் ரோட்டுக்கு வந்து போராடுங்க நாங்கள் சொல்ல, ஏதாவது ஒரு வகையில் உங்கள் எதிர்ப்பை நீ பதிவு செஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த 22ஆம் நூற்றாண்டை நோக்கி தமிழ்நாடும் சென்னையும் செல்வதற்கு நமக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை, காலநிலை மீள்திறன் கொண்ட தலைநகரமாக தமிழ்நாடாக மாற்றுவது மட்டும்தான் நம்முடைய தலையாக கடமையாகவும் பணியாகவும் இருக்கும் என்று கோரி இந்த வாய்ப்பளித்த பெரியார்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.